இன்னைக்கு நேரம் வேற ஆயிடுச்சு. ஒரு நாளும் ஒரு அமைச்சர்களை போட்டு கிளின்னு கிளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நேத்துல இருந்து அதை ஆரம்பிச்சிருக்கோம். நேத்து வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களை வச்சு செய்ன்னு செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வகையில 2வது நாளான இன்னைக்கு யாரு மாட்டிருக்காங்க நம்ம கிட்ட அப்படின்னா சேகர் பாபு ஐயா அவர்கள் மாட்டியிருக்காரு. அவர் வந்து எந்த மாதிரியான விஷயத்திலாம் ஈடுபட்டிருக்காரு, எப்படியெல்லாம் ரவுடிசம் பண்ணியிருக்காரு, சோசியல் மீடியால அது எப்படியெல்லாம் பரவுச்சு, அவருடைய ஹிஸ்டரி என்ன, அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அவரை வச்சு கிழிச்சு தொங்க விட போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். சேகர் பாபு அப்படின்னு பேர் சொல்லும் போதே எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்த ஒரு ஆளு, ஏடிஎம்கேல வந்து பயங்கரமா தீவிரமா வேலை பார்த்த ஒரு ஆளு. ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலையே விழுந்து தனக்கான ஒரு பதவி வந்து தக்க வச்சுக்கிட்ட ஒரு ஆளு. அப்போ இருக்கும்போது கருணாநிதி அவர்களை பயங்கரமா எதிர்த்து பேசின ஒரு ஆளு. இப்போ 2011 திமுக கட்சி மாறினதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா மாறிட்டாரு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அவர் வந்து தெலுங்கரும் கூட, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதனால என்னவோ திராவிடம் வந்ததுக்கு அப்புறமா திராவிடம் தான் என் சொத்து, திராவிடம் தான் என் உயிர் மூச்சு, சமூக நீதிக்காக நிறைய குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிட்டாரு. ஒருவேளை ஒரு கட்சியில இருக்கிறவங்களும் இன்னொரு கட்சிக்கு மாறும்போது இப்படித்தான் எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமா மாத்திப்பாங்களோ என்னமோ. நம்மளால அது முடியாதுங்க. அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 தடவை வந்து திமுக ஆட்சியில அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, எம்எல்ஏவாவும் இருந்திருக்காரு, இப்போ அமைச்சரா இருக்காரு. அமைச்சர் பதவி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பக்திமானா, தெய்வத்தை வந்து ரொம்ப வழிபடுவாராம். அதனால தான் அவருக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பார்க்கணும்? அறநிலையத்துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தானே பார்க்கணும். ஆனா இவரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ரவுடிசத்தையும் கையில வச்சிருப்பாரு போல இருக்குங்க. அதோட நான் சொல்லலை, இதை சோசியல் மீடியாவில் நிறைய ஆடியோ லீக் ஆயிருக்கு. இந்த 2021 இருந்து 2025 இப்போ வரைக்குமே அவர் நிறைய பேர்கிட்ட வந்து மிரட்டல் விட்டுருக்காரு. அந்த மிரட்டலை வந்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலேயே நிறைய ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு சில ஆடியோ மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாத்துருவோமா? ஹலோ சொல்லுங்க. அண்ணா தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. யாரு? தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. என்னங்க? நானும் உங்க கட்சி திமுக இருக்கட்டும், நேர்ல வா. நேரில் வருவா? வேற என்ன? மகேசன் கூட வரேண்ணா. இருக்கட்டும், யார் கூட வேணா என்ன? நீ போன்ல பேசினா பேசினமா? ஏன் பேசக்கூடாதாண்ணா? ஏன் நேர்ல வா. ஏன் போன்ல பேசினா பேசக்கூடாதுண்ணா? அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுண்ணா. கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். பண்ணுண்ணா. கொஞ்ச நேரத்துல பண்றனா இல்லையா பாரு. நீ பண்ணுண்ணா. நான் இல்லையா பாரு. நீ பண்ண, நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாரியா. சொல்லு சொல்லு. இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த சொல்லுவேன் பாரியா. இப்ப பேசுறேன். பேசு, நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன், சொல்றேன் பாரியா. இப்ப பேசுறேன். இப்ப பேச நீ பேசி. என் பேர் தான் நன்றாஜ். வெயிடா மரியாதையா? ஹலோ, வெயிடா. சார் வந்து பதறி போய் தன்ராஜ் அப்படின்ற ஒரு ரவுடிய பயங்கரமா மிரட்டி இருக்காரு. மிரட்டின உடனே, இங்க பாரு, நீ மிரட்டினு வச்சுக்கோமே, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் வெளியே சொல்லிடுவேன். சவுக்கு சங்கர் விஷயத்துல நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும், நான் வெளியே சொல்லவா அப்படின்னு கேட்க, ஏய் நீ நேர்ல வாடா, நேர்ல வா, நேர்ல வந்து பேசு, எதுக்கு நீ போன்ல பேசுற அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஐயா வந்து பம்மிட்டாரு. சே, பக்திமானா இருந்துட்டு இப்படி ரவுடிசம்லாம் பண்ணிருக்கீங்களே. கழுத்துல வந்து மாலையும் நெத்தியில பட்டையும் போட்டிருக்கத பார்த்து, ஆஹா இவர் வந்து நல்ல அமைச்சரா இருக்காரு, நல்லா எல்லாத்தையும் பாப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் நம்பிதானே பண்ணிருப்பாங்க ஓட்டு. ஆனா நீங்க என்னன்னா வடசென்னை புதுப்பேட்டை படத்துல வர தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டரை உள்ளேயே ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அதை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க. அந்த ஆடியோ தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகி ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. இந்த ஆடியோ மட்டும் இல்ல, இன்னொரு ஆடியோவும் இருக்கு, அதையும் கேட்டுருவோம். அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? வந்து பண்ணு பார்க்கலாம். கண்டிப்பா சொன்னதுக்காக நான் பண்றேன். ஓகேங்க, பண்ற ஐடியால இல்ல. சரிங்கய்யா. இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன், நீ வந்து பண்ணு. அதாவது சூரியனார் கோவிலோட ஆதீனத்தை வந்து நீங்க கையகப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போன் போட்டு கேட்டிருக்காருங்க. கேட்டதுக்கு இல்லைங்க, ஆமாங்க, இது வந்து அரசோட முடிவு, இல்லை இது நான் எடுத்த முடிவு, இதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு முடிஞ்சதை நீ பண்ணு, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு, என்னால என்ன முடியுன்றதை நான் காமிப்பேன், என்ன போன் போட்டு மிரட்டினா எல்லாம் சரியாயிடுமா, நேர்ல வா, நீ முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நம்ம ஐயா வந்து மிரட்டியிருக்காரு. என்ன ஐயா, அறநிலைத்துறை, நான் மறுபடியும் சொல்றேன்,
அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வந்து உங்க கையில கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை கையில வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுடைய லிஸ்ட் எடுத்து அந்த பழமையான கோவிலை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஈடுபட்டிருக்கணும். இதுல வாக்குறுதி கொடுக்கும் போது இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தீங்க. இந்த பழமையான கோவில்களுக்காக 1000 கோடி ரூபாய் நிதி வந்து நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1000 கோடி ரூபாய் நிதி எங்க போச்சு? இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கோவில்ல இருந்துமே மக்கள் கிட்ட இருந்து நிறைய லட்சக்கணக்கில் வந்து பணம் வருது இல்ல, அறநிலையத்துறைக்கு தானே வருது. அந்த பணத்தை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்காக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையுமே இங்க சொல்லலையே. ஆனா அதுக்கு பதிலா ரவுடிசத்துல இறங்கி ஒரு ஆளையும் மிரட்டிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய அமைச்சர் பதவியா? இதுதான் நீங்க செய்யக்கூடிய செயலா? இந்த ஆடியோ மட்டுமா? திமுகக்கு வந்ததுக்கு அப்புறமா இது திராவிட மண்ணு, பெரியார் வாழ்ந்த மண்ணு, சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருந்தீங்க. அந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உங்க குடும்பத்துல நீங்க வந்து பாத்தீங்களா? உங்க குடும்பத்திலே நீங்க அதை கடைபிடிச்சீங்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை. உங்க பொண்ணு தானே உங்க பொண்ணு வந்து மாற்று ஜாதி ஒரு பையனை திருமணம் பண்ணா உங்களுக்கு என்ன? பிடிச்சிருந்தா சேர்த்து வைக்கலாமே. ஆனா அங்க போய் என்ன பண்ணிருக்கீங்க? நீ எப்படி காதல் பண்ண போச்சு, எப்படி திருமணம் பண்ண போச்சு, என்ன மீறி எப்படி நீ செய்ய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நீங்க கொலை மிரட்டல் விட்டுருக்கீங்க. அப்படின்னா வெளியே வந்து எதுக்குங்க நீங்க சமூக நீதி சமத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சரை, மேயரோ துணை மேயரோ கமிஷனரோ இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார சொல்லுங்க. சவால் விடுறோம். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லயும் ரத்தத்திலையும் டயப்பர்லயும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனாவை காப்பாற்றணும். அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? அதாவது இந்த திமுகல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஒரு அட்டகாசம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி சேகர் பாபு எங்கெல்லாம் போறாரோ அங்க ஏதாவது ஒரு சர்ச்சை, ஏதாவது ஒரு அட்டகாசத்தை பண்ணிட்டு தாங்க வருவாரு. திருச்செந்தூர்ல கூட ஒரு இஷ்யூ ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது தெய்வமே இல்லை, தெய்வம் அப்படின்றது பொய், நீங்க வந்து தெய்வத்தை வழிபடாதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஒருத்தர் வந்து கருவறையில போய் தெய்வத்தை வழிபடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே பல மணி நேரமா வெயிலே உட்கார வச்சிருக்காரு. ஒருத்தர் உள்ள போறதுக்காக பல மக்களை வந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவங்களுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் திருப்பதியில போயிட்டு நீங்க உட்கார மாட்டீங்களா? ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்கல்ல, உட்காந்து தானே நீங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க, அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அமைச்சர் பதவி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ மக்களை வந்து நீங்க வெயில உட்கார வச்சுட்டு நீங்க வந்து உள்ள போய் சாமியை கும்பிட்டு வருவீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்து சாமியை கும்பிட மாட்டோம், சாமினா என்னன்னே தெரியாது, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பல பேரை வந்து வெயில்ல உட்கார வச்சுட்டு நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துல வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. பொது தரிசனத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் கிட்ட 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்க, அப்படித்தான் வாங்குவோம், இஷ்டம் இருந்தா உள்ள வாங்க, சாமியை கும்பிட்டு போங்க, இல்லைன்னா நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அங்க என்ன நடந்துச்சு? மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா பாபு ஒளிக, அல்லேலூயா பாபு ஒளிக, சேகர் பாபு ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கரமா குரல் கொடுத்து போராட்டம் பண்ணாங்களே. அவங்களுக்கு ஏதாவது நீதி கிடைச்சிச்சா? இல்ல அவங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்டா அதுவுமே இல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்களை போய் கூட நீங்க நேர்ல சந்திக்கவே இல்லை. இந்த பிரச்சனை மட்டுமா? இவர் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோமே. அதே மாதிரி தான் திருப்பியும் திருச்செந்தூர்ல ஒரு பிரச்சனை வருது. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கே முருகனுடைய குடமுழுக்கு விழா தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையாச்சுங்க. அந்த சர்ச்சையப்போ வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? ஐயோ, நான் கேட்கலங்க, NTK தலைவர் சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு. தமிழர் வாழ்ந்த இடம், தமிழ் கடவுள் முருகர், அவருக்கு வந்து குடமுழுக்கு விழா தமிழ்ல இல்லையே, என்ன நீங்க எல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்களை வந்து சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணன்னு தெரியலையே, நம்ம எப்படியா சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்ச சேகர் பாபு ஐயா அவர்கள் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். இனிமே வரப்போற காலகட்டத்துல முருகனுக்கு வந்து தமிழ்ல குடமுழுக்கு விழா நடக்கும். அதற்கான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து தலைமையகத்துல ஆலோசனை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பட்டும் படாமையும் ஒரு பதில சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. 21 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ் அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும் சார். பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள், எங்களோட ஒன்றி எங்களோட ஊன் உறவு எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறவங்க.
அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் என்ன பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசியிருக்கோம். நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா 2 பேரும் பேசி சுமூகமாக கலைஞ்சிருக்கோம். ரிப்பன் பில்டிங்ல கடந்த 11வது நாளுக்கு மேல 12வது நாளா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன? எங்களுடைய பணி அப்படின்றது நிரந்தரமா இருக்கணும். நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அதனால தனியார் மயம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது 12வது நாளா தாண்டி போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணுங்க. அதாவது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் வந்து அவங்கள போய் நேர்ல சந்திக்கல. ஆனா அதற்கு மாறா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அறநிலையத்துறைக்கும் இந்த துறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இவர் போனாரு அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு விஷயமும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் போலப்பா. நான் சொல்லலப்பா, எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறத வேணா நீங்களே கேட்டுக்கோங்களேன். மேயர் போற எல்லா இடத்துக்குமே இவரும் கூட போயிட்டு அவங்கள பேச விடாம இவரே பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசணும்னு நினைச்சா கூட இவர் பேச விட மாட்டாரு. ஒருவேளை நீ பேசாத, உனக்கு பதிலாக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரோ அப்படின்ற சந்தேகமும் எல்லாருக்குள்ளேயும் வருது. சரி, தூய்மை பணியாளர்களை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை நாங்க வந்து தலைமையகத்தில் சொல்லி நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறமா பிரஸ் தரப்புல இருந்து எல்லாருமே போய் ஒரு கேள்வி கேட்கறதுக்காக போனாங்க. ஆனால் அங்கே என்ன நீங்கள் பண்ணீங்க? யார் நீ? எந்த ப்ரெஸ்ஸு? எதுக்கு நீ வந்திருக்க? நான் உனக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் ஏன் பதில் சொல்லணும்? போங்க நான் பத்திரிகையாளர்களை தான் சந்திக்க போகிறேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டி இருக்காரு. சரி, போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அங்கே அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்றத கேட்டு வந்தீங்கல்ல. அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க வந்தா அந்த இடத்துல நாகரிகமே இல்லாமல் நடந்துப்பீங்க. இது என்ன மாதிரியான ஆட்டிடியூடுங்க? நான் வந்து உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ரெஸ் மீட்டுக்கு தான் நான் வந்து பதில் சொல்லுவேன், பத்திரிகையாளர்களை மட்டும் தான் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சக மக்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க? அப்போது யாரு கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பேட்டி கொடுப்பேன், இவங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாகரிகமே இல்லாமல் நடத்துறதுலாம் எந்த மாதிரியான ஆட்டிடியூட் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அவர் அப்படி என்ன தப்பாக கேட்டாரு? தப்பாலாம் கேட்கலையே, நியாயமான கேள்வி தானே கேட்டாரு. அந்த இடத்துல அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் போயிருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்க போனதால உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பதிலை சொல்லாம ஐயோ எல்லாம் கூட்டமா கூட்டிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்களே மிரட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அமைச்சராவா நடந்திருக்கீங்க? அங்கேயும் நீங்க ரவுடிசத்தில் தாங்க இறக்கியிருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குட்டி குட்டி சாம்பிள்ஸ் தான். இன்னும் நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இதே மாதிரி நிறைய பதிவுகள் போடுங்க, சேகர் பாபு பத்தி நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பதிவுகளை உங்களுக்காக நான் கொண்டு வந்து தரேன். அதுக்கப்புறமா சேகர் பாபு வந்து இவ்வளோ சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துட்டோம். ஆனால் அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்க வேண்டாமா? அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நல்ல விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலையுமே அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை படித்து காமிக்கிறேன் இருங்க. நம்ம முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோங்க. இந்த வடசென்னை புதுப்பேட்டை படத்தில் வர்ற தனுஷ் மாதிரி தான் நம்ம சேகர் பாபு ஐயா அவர்களுமே இருந்திருக்காரு. கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அப்படின்றது அவருக்கு கை வந்த கலையா இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஏரியாலுமே ஒரு பேர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆர்கே நகர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கராத்தே பாபு, வடசென்னை மகாராணி தேட்டர் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா டிக்கெட் பாபு, ஏடிஎம்கேக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவருக்கு இருந்த பேர் என்ன அப்படின்னா எஸ்காட் பாபு, ராயபுரம் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஆர்கே வெற்றிவேல் அவங்களுக்கும் ஆகாத பாபு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்தப்போ இவங்க 2 பேரையுமே வளர விடாம நான் தான் பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே வளர்ந்துட்டு இருந்தாரு இல்லையா? அதனால இவங்க 2 பேர் காண்டாயிட்டாங்க. எப்படியாவது இவரை துரத்தி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையில சிக்க வச்சு இவரை வந்து 2011 துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயா வந்து திமுகக்கே வந்தாரு. அதனால இவங்க 2 பேருக்கும் ஆகாத பாபு ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா திமுகக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சேகர் பாபு இல்ல செயல் பாபு. ஏன்னா ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் செஞ்சு முடிச்சிருவாராம். எல்லா வேலையுமே துருதுரும் பார்ப்பாராம், காலை கீழேயே இருப்பாராம். அதனாலதான் அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் சேகர் பாபு இல்ல செயல் பாபு அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காரு. அடுத்ததா இவருக்கு அமைச்சர் பதவி வந்ததுக்கு அப்புறமா இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆக்ஷன் பாபு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எத்தனை பாபுங்க, நாங்க ஒரு பேர் வைக்கவா? அல்லேலூயா பாபு. எப்படி இருக்கு? என்னம்மா ஐயா முறக்கிரி அடிச்சலாம். திமுக
இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் மேலேயுமே பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலையுமே நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம். உதாரணத்துக்கு கனிம வள கொள்ளையில இருந்து நில அபகரிப்புல இருந்து எல்லாமே அமைச்சர்கள் சார்ந்த விஷயமா தான் இருக்கு. அந்த வகையில இவர்கிட்ட வந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா, இவர் மேல குற்றச்சாட்டு இல்லாமையா இருக்கும், நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதுல மெயினான குற்றச்சாட்டு 3 மட்டும் பாத்துருவோம். என்னன்னா, தமிழ்நாட்டுல இது வரைக்குமே 35,000க்கும் மேல இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து பாழடைஞ்ச நிலைமையிலையும் ஒரு நாளைக்கான வருமானம் அப்படின்றது 30 ரூபாய்க்கு கீழேயும் தான் வருது. அந்த கோவில்கள் எல்லாத்துலயுமே விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு வசதி கூட அங்க இல்ல. அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், நல்லா வருமானம் வரக்கூடிய கோவில்களை இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து இந்த கோவில்களை சீரமைச்சு கொடுத்துருக்கணும். அது நீங்க பண்ணல. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க, அந்த வருமானத்தை எடுத்து ஸ்கூலும் காலேஜும் கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு துறையை சார்ந்தவங்களுக்கு நிதி அப்படின்றத தனித்தனியா ஒதுக்கிடுவாங்க. அப்படி பார்த்தா அறநிலையத்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்க, ஸ்கூல் காலேஜ் கட்டுறதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ நீங்க கோவில்ல இருக்கக்கூடிய காசு தூக்கி ஸ்கூல் காலேஜ் கட்டினீங்க அப்படின்னா அந்த துறைக்கு ஒதுக்கின காசு எங்க போச்சு, தமிழ்நாட்டில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அப்ப அதை தனியா எடுத்து வச்சிட்டீங்களோ. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி அள்ளி வீசுறது அப்படின்றது உங்களுக்கு கை வந்த கலை வேற. அந்த வாக்குறுதியோட சேர்த்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாத்தையுமே சீரமைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு 1000 கோடி நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 1000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 1000 கோடியை வச்சாவது நீங்க வந்து அந்த பழமையான கோவில்களை புதுப்பிச்சிருக்கணும். அதுவும் பண்ணல. இந்த காசை எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டுறீங்க, அங்க என்ன ஊழல் நடக்குது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இவர் மேல அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குங்க. அதாவது அறநிலையத்துறைக்கு சொந்தமான 50,000 நிலம் வந்து காணாம போயிருக்கு. எங்க போச்சு, யார் எடுத்தா, யாரு பேர்ல அது இருக்கு, எப்படி போச்சு அப்படின்ற ஒரு விவரம் கூட தெரியல. இது சம்பந்தமான குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு. இதற்கான சரியான பதிலும் அவர் கொடுக்கவே இல்லை. இந்த குற்றச்சாட்டு மட்டும் தானே அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவரை பத்தி பேசினா நான் முதைய சொன்ன மாதிரி தான், ஒரு அமைச்சரை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு நாள் பத்தாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த 10 நிமிஷத்துல இவ்வளவுதான் பேச முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போதாது, இன்னும் நிறைய வேணும், அவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அவரை இன்னும் போட்டு கிளிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோல இவரை பத்தி மட்டும் நல்லா வச்சு செஞ்சிடலாம். இவரை மட்டும் இல்ல, மொத்த அமைச்சர்களையுமே மொத்தமா வச்சு ஒரு எபிசோட்லயுமே கிளிக்க போறோம். ஸோ இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அரசியல்ல யாரெல்லாம் என்ன மாதிரியான லூட்டியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.